இப்போ ஏதோ தம் கட்டி ஓட்டிட்டு இருக்காங்க. கேட்டால் 6 மாதம் நீங்கள் கொஸ்டின் கேட்கக்கூடாது, 6 மாதம் டைம் கொடுக்கணும்னா ஏதோ புது புது கதையெல்லாம் சொல்லி ஓட்டிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ நாள் ஓட்டுவீங்க? ஏன்னா திமுகவோட ஃபண்டமெண்டல் பாலிடிக்ஸே ஆன்டி சென்டர் தான். பிஜேபி வரதுக்கு முன்னாடியும் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து தான் அரசியல் பண்ணாங்க. இப்பயும் அவங்க ஒரு நேஷனல் பார்ட்டி எதிர்த்து தான் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தாவேக்காவுக்கு அப்படி கிடையாது. தாவேக்கா திமுக எதிர்ப்பு கட்சி தான். தாவேக்கா வந்து இன்னொரு அதிமுக தான். மோடி எதிர்ப்பை வந்து தாவேக்காவால பண்ணவே முடியாது. அது அவங்களோட அரசியலே கிடையாது. தாவேக்காவோட அரசியல் திமுக எதிர்ப்பு. திமுக எதிர்ப்பு பேசிதான் அவங்க பவருக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, பிஜேபி எதிர்ப்பு பேசுறதால தாவேக்காவுக்கு என்ன பிரயோஜனம்? யார் ஓட்ஸ் வாங்க போறாங்க? தாவேக்கா பலமாயிட்டாங்கன்னா தாவேக்காவுக்கு சிறிய கட்சிகள் தேவையில்லைல்ல. இன்னைக்கு தாவேக்கா பண்ணக்கூடிய தவறுகளெல்லாம் தூக்கி சுமக்கணுன்ற கட்டாயம் லெஃப்ட் கிடையாது. ஏன்னா தாவேக்காவால் லெஃப்ட்டுக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கேப்ரியல் தேவதாஸ் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, டிவிகே கவர்மெண்ட்ல இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் இப்போ அலைன்ஸ்ல இருக்க விசிகே கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களுக்கு என்ன மாதிரியான நெருக்கடிகள் இருக்கும் இவங்க அலைன்ஸ்ல இருக்கிறதுனால? இப்போ விசிகேவை பொறுத்தளவில், லெஃப்டை பொறுத்தளவில் அவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு. தாவேக்காவோட எதிர்காலம் குறித்து அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் வரும்னு வச்சுப்போம். எடுத்தோடனே எல்லாரும் போய் வாங்க மாட்டாங்கல்ல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேர் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்ப்போம்ல. அந்த மாதிரி தான் இவங்களும் இன்னும் ஒரு ப்ராப்பரான ஸ்டாண்டர்ட் இல்லை. ஸோ அதான் திருமாவளவன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வேணும்னா அலையன்ஸை விட்டு வெளியே போகலாம், நாங்கள் தாவேக்கா அலையன்ஸில் இல்லைன்றது தெளிவுபடுத்துறாரு. அது போக திமுகவையும் சாஃப்டாக அவர் கையாளுறாரு. திமுகவை கொஞ்சம் அவங்களோட க்ளோஸாக தான் இருக்குன்றதையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. ஸோ ரெண்டு சைடும் அவர் காலை வச்சுக்கிறார். இதுக்கான காரணம் என்னன்னா, தாவேக்காவோட எதிர்காலம் குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லை. தாவேக்கா இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நாளைக்கும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இப்ப திமுக அதிமுகன்றது பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ். அந்த பார்ட்டிலாம் பல டெக்கேட்ஸ் வந்து களத்துல நின்றுருக்காங்க. இந்த கட்சி 2 இயர்ஸ் தான் ஆச்சு, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஜெயிச்சிருக்காங்க. நாளைக்கு நிப்பாங்களான்றது பெரிய ஒரு கேள்விக்குறி. ஸோ 29 எலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, அது முக்கியமான தேர்தல். இப்போ ஃபர்ஸ்ட் பை எலெக்ஷன்ல பார்ப்பாங்க. பை எலெக்ஷன்லயே தாவேக்காவுக்கு எதிரான ஒரு மூடு தமிழ்நாட்டில் கிரியேட் ஆகுதான்றது வெளிப்பட ஆரம்பிச்சிடும். தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். பை எலெக்ஷன் வரும்போது ஆளுங்கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஆனால் அந்த வின்னிங் மார்ஜின், அப்புறம் கேம்பெயின் நடக்கும்போதே மக்களோட மூடு எப்படி இருக்குன்றதை நம்ம ஓரளவுக்கு ஃபீல் பண்ணிடலாம். ஸோ அது இண்டிகேஷன். ரெண்டாவது, உள்ளாட்சி தேர்தலும் வரப்போகுது. அதுவும் ஒரு முக்கியமான இண்டிகேஷன் தான். அதெல்லாம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவாங்க. தாவேக்காவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாயிட்டு இருக்குன்ற ஃபீலிங் வந்துருச்சுன்னா யோசிக்காம இடதுசாரிகளும் விசிகேவும் திமுக பக்கம் போறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஸோ அதனாலதான் அவங்க திமுகவை கோவப்படுத்தாம இன்னும் திமுகவை ஓரளவுக்கு சாஃப்டா தான் அவங்க பாக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தாவேக்கா பலம் பெறுவது இந்த சிறிய கட்சிகளுக்கு நல்லதில்லை. ஏன் அவங்களுக்கு தாவேக்கா பலம் பெறும்போது தானே அவங்களுக்கு கூட்டணி மாறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகரிக்கும், டிமாண்ட் பண்ண முடியும். தாவேக்கா பலம் ஆயிட்டாங்கன்னா தாவேக்காவுக்கு சிறிய கட்சிகள் தேவையில்லைல்ல. இன்னைக்கு தாவேக்காவுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இல்லைன்றனால தான் இந்த சிறிய கட்சிகள் தேவைப்படுறாங்க. ஸோ இப்போ தாவேக்கா என்ன பண்றாங்க, அவங்கள பலப்படுத்திக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறாங்க. அதிமுகவை உடைக்கிறாங்க, அங்கிருந்து எம்எல்ஏஸ்லாம் கொண்டு வராங்க. அந்த எம்எல்ஏஸ்லாம் உள்ள கொண்டு வந்து பை எலெக்ஷன்ல 4-5 எம்எல்ஏஸ் கிடைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். தாவேக்காவுக்கு இந்த சிறிய கட்சிகள் தேவைப்பட மாட்டாங்க. சிறிய கட்சிகள் அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ சிறிய கட்சிகளை பொறுத்தளவில் அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னா, பை எலெக்ஷன்ல தாவேக்கா தோக்கும் தான் நினைப்பாங்க. ஏன்னா தாவேக்கா ஜெயிச்சிட்டாங்கன்னா சிறிய கட்சிகளோட தேவையே இருக்காது. ஸோ அதனால இங்கேயே பெரிய முரண் இருக்கு. அது போக சிறிய கட்சிகளோட அரசியல் வேற, தாவேக்காவோட அரசியல் வேற. தாவேக்காவை பொறுத்தளவு திமுக எதிர்ப்பு கட்சி, அது வெறும் திமுக எதிர்ப்பு தான். அதிமுக மாதிரி திமுக எதிர்ப்பு மட்டும்தான். இந்த சிறிய கட்சிகள் பொறுத்தளவில் பாஜக எதிர்ப்பு மையமா வச்சு அரசியல் பண்ணக்கூடிய கட்சிகள். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அலையன்ஸ்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த முரண்கள்லாம் இருக்கு. ஆனா இப்போதைக்கு சிறிய கட்சிகளுக்கும் வழி கிடையாது, தாவேக்காவுக்கு வழி கிடையாது. தாவேக்காவுக்கு கண்டிப்பா அந்த கட்சிகள் தேவை. அதே மாதிரி சிறிய கட்சிகளும் தாவேக்காவோட தான் வந்தாகணும்.
அப்படி வராம இருந்தா என்ன ஆகும்? ரீஎலெக்ஷன் நடக்கும். ரீஎலெக்ஷன் நடந்தா இப்போதைக்கு திமுக அதிமுகனால அதை ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ சிறிய கட்சிகள் இங்க போய் சேரணுன்ற கட்டாயத்துக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போதைக்கு இந்த கால சூழல் எல்லாரையும் சேர்த்து வச்சிருக்கு. ஆனா ஒரு 2 years கழிச்சு இப்படிதான் இருக்கும்னா நம்ம கணிக்க முடியாது. அந்த டவுட் விசிகேவுக்கும் இருக்கு, லெஃப்ட்டுக்கும் இருக்கு. ஸோ அதனால திமுகவை பகச்சிக்காம தாவேக்காவையும் லைட்டா கேள்விலாம் கேட்கிற மாதிரி கேட்டு எடுத்து அப்படியே இருக்காங்க. ஓகே. ஆனா இப்போ டிஎம்கேவா அவங்க தலைமைகள் அளவுல யாரும் பகச்சிக்கலாம். ஆனா அடிமட்டத்துல தொண்டர்கள் கடுமையா சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ திருமாவளவனை வந்து துரோகிங்கிற அளவு பட்டம் சூடுறாங்க. இனிமேல் அவங்களால மறுபடியும் கூட்டணி வச்சாலும் ஜெல்லாயிட முடியுமா? இப்போ எம்டிஎம்கே எடுத்துக்கோங்க. ஒரு காலத்துல இதே மாதிரி தான் இருந்தது, துரோகி மாதிரி தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தேவைப்படும் போது இந்த கட்சிகள் அலைன்ஸ் அது சோஷியல் மீடியா ஈரா இல்ல. இப்போ சோஷியல் மீடியா ஈராங்கிறதுனால டெய்லி ஏதோ ஒன்று போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகுது, ரீஷேர் ஆகுது. ஸோ நிறைய விஷயத்த ஹைட் பண்ண முடியல, இக்னோர் பண்ண முடியல. அதனால கேட்குறேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ விசிகே தாவேக்கா கூட போயிட்டாங்க, காங்கிரஸ் தாவேக்காவோட போயிட்டாங்க, திமுக தொண்டர்கள் விசிகே தொண்டர்களோட தாவேக்கா தொண்டர்களோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ விலகி போகும்போது சண்டை போடுறாங்க. ஏன் விலகி போனா சண்டை போடுறாங்க? விலகி போறதால திமுகவுக்கு நஷ்டம். நாளைக்கு வந்து சேர்றாங்கன்னா லாபம் தானே. ஸோ நாளைக்கு எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து சேர்றாங்கன்னா சந்தோஷமா ஏத்துப்பாங்க. மேபி உள்ளுக்குள்ள முறுமுறுப்பாங்களா இருக்கும், உள்ளுக்குள்ள அவங்களுக்கு சில ஆதங்கங்கள் இருக்கும். ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க வந்து சேர்றாங்கன்னா தாராளமா சேர்த்துப்பாங்க. ஆனா விசிகே தொண்டர்கள் மனநிலைங்கிறது நம்ம டிவிக்கே கூடவே போகணும், அப்பதான் நமக்கு அமைச்சரவை கிடைக்கும், ரெஸ்பெக்ட் கிடைக்குங்கிற அந்த ஒரு வியூ இருக்குதானே. அப்ப அவங்க கூட ஜெல்லாகிறதுக்கு பெரிய தடை இருக்கும் தானே. இப்ப விசிகேவுமே எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப இந்த சிறிய கட்சிகளுக்கு தேவை என்னன்னா, சிறிய கட்சிகளுக்கு அரசியல்ல தமிழ்நாட்டுல முக்கியமான தேவை என்னன்னா, அவங்கள சுமந்து செல்வதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்னர் தேவை. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல சிறிய கட்சிகளுக்கு தேவையான பவர்ஃபுல் பார்ட்னர்னா அதிமுக, திமுக. இப்ப அதிமுக கொஞ்சம் பலவீனப்பட்டாங்க, திமுக ஓரளவுக்கு நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது திமுக ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ சிறிய கட்சிகள் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு ரிலையபிளான ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்னர், எங்களை தூக்கி சுமந்துட்டு போற அளவுக்கு ஒரு பார்ட்னர். இப்ப டிவிகேன்ற கட்சி புதுசா வருது, ரைட். இப்போதைக்கு அந்த வேலையை டிவிகே செய்யறாங்க. 29ல அதை செய்வாங்களா இல்லையான்றத வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. 29 எலெக்ஷனுக்கு முன்னாடியும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னே வச்சுப்போமே. தாவேக்கா நல்லா சூப்பரான ஆட்சி கொடுத்துட்டாங்க, மக்கள் சப்போர்ட்லாம் இருக்குன்னா விசிகே தாராளமா அங்க போயிடுவாங்க, அவங்க கூட தான் இருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு நெகட்டிவான ஒரு வேவ் வருதுன்னு வச்சுப்போம். அப்ப அந்த கப்பல்ல இருந்து குதிக்கிறதானே கரெக்டா இருக்கும். இல்ல நாங்க ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்காக, பாசிசத்தை வீழ்த்துறதுக்காக நாங்க அன்னைக்கு சப்போர்ட் பண்ணோம், ஆனா இன்னைக்கு தாவேக்கா நிறைய தவறுகள் பண்ணிட்டாங்க, ஸோ நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்ப லெஃப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லெஃப்ட்டுக்கு தமிழ்நாட்டுல இருந்து எம்பிஸ் வேணுங்க. இப்ப லெஃப்ட்டுக்கு இருக்கக்கூடிய எம்பிஸ்லாம் மோஸ்ட்லி திமுகவால கிடைச்ச எம்பிஸ் தான். ஸோ இப்போ 29 எலெக்ஷன்ல அவங்களுக்கு கிளியர் கட்டான எதிர்பார்ப்பு இருக்கும். திமுக செஞ்ச வேலையை தாவேக்கா செய்யுமான்னு பார்ப்பாங்க. திமுக அவங்களுக்கு இப்ப சாலிடா எம்பிஸை டெலிவர் பண்றாங்க, அதே மாதிரி தாவேக்காவும் நமக்கு செய்யுமான்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த எலெக்ஷனை விட நேஷனல் லெவல்ல நேஷனல் பார்ட்டி அவங்க தாக்கு பிடிக்கணும்னா, லோக்சபாவில் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்னர் இங்கே வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது தாவேக்கா சரிபட்டு வர மாட்டாங்கன்றதை அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா யோசிக்காம திரும்பி அந்த சைடு போயிடுவாங்க. ஓகே. இப்போ லெஃப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடியே வந்து டிவிக்கு அலைன்ஸ்ல இல்ல, வெளியே இருந்து தான் சப்போர்ட்டுங்கிறதுனால அவங்க வர்றதுல ப்ராப்ளம் இருக்காது. பட் திருமாவளவனோ இல்ல காங்கிரஸோ திரும்ப இங்க வரணும்னா அது ரொம்ப கன்ஃபியூஸ்டு பொசிஷன் தான் புரிஞ்சுக்கலாமா? காங்கிரஸ் வராதுன்னு நினைக்கிறேன். காங்கிரஸுக்கு வேற பிரச்சனைகள் இருக்குங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ காங்கிரஸுக்கு வேற பிரச்சனை. எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் வாய்ப்பு கிடைக்கும் போது பட்டுன்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அவங்க போயிட்டாங்க. ஸோ காங்கிரஸ் இங்கே வேற. திருமாவளவனும் ஐயுஎம்எலும் டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க வந்து அதிகாரத்தை பகிர்றாங்க. பட் லெஃப்ட் பார்ட்டிஸ் 2 பேரும் அதிகாரத்தை பகிரல. ஸோ லெஃப்ட் பார்ட்டிஸை பொறுத்தளவில் இந்த அலையன்ஸை விட்டு வெளியே போகிறது இன்னும் கொஞ்சம் கூட ஈஸி, இன்னும் வேகமாகவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தாவேக்கா பண்ணக்கூடிய தவறுகளெல்லாம் தூக்கி சுமக்கணுன்ற கட்டாயம் லெஃப்ட்டு கிடையாது. ஏன்னா தாவேக்காவால் லெஃப்ட்டுக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனால் ஐயுஎம்எலுக்கும் விசிகேவுக்கும் நிறைய லாபங்கள் வருது. இதுவரைக்கும் வரலாற்று ரீதியாக அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பதவியெல்லாம் கிடைச்சதே கிடையாது. அப்படி ஒரு டோர் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதை ஈஸியாக தூக்கி போட்டுற மாட்டாங்க. ஆனால் அவங்களால சுமக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் தாவேக்கா வழியாக வருதுன்னா, இப்போவே பாருங்க, இந்த 1 மாதத்தில் இவ்வளோ பிரச்சனைகள். இப்போ ஏதோ தம் கட்டி ஓட்டிட்டு இருக்காங்க. கேட்டால் 6 மாதம் நீங்கள் கொஸ்டின் கேட்கக்கூடாது, 6 மாதம் டைம் கொடுக்கணும்னா ஏதோ புது கதையெல்லாம் சொல்லி ஓட்டிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ நாள் ஓட்டுவீங்க? ஒரு கவர்மெண்ட்ன்றது 5 இயர்ஸ். சரி, 6 மாதம்ன்றது கூட அது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான்.
6 மாசத்துக்கு அப்புறம் எல்லாம் கேள்வி கேட்பாங்கல்ல, இப்பவே நல்லா கேக்குறாங்கல்ல. பிஜேபி குடைச்சல் வேற ஆரம்பிக்கல, ஆமா. பிஜேபி இஷ்யூஸ் வேற கண்டிப்பா. விஜய் எப்படி ஃபேஸ் ஆமா. பண்ணுவாருங்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பா 29லாம் வரும்போது தாவேக்காவுக்கு வேற சிக்கல்களும் வரும். ஏதோ ஒரு பாயிண்ட்ல தாவேக்கா யார் பக்கம் இருக்காங்க, இந்தியா அலைன்ஸ்ல இருக்காங்களா இல்லையா? இந்தியா அலைன்ஸ் பக்கம் போனா நீங்க சொன்ன மாதிரி பிஜேபியோட பிரச்சனைகளும் ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு பிஜேபி தாவேக்காவை டஃபா டீல் பண்ணல, அந்த ஆங்கிள் பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா தாவேக்கா காங்கிரஸை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் யூஸ் பண்றாங்க. எனக்கு அசம்பிளி எலெக்ஷன்ல காங்கிரஸோட தேவை இருக்கு, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனா இந்தியா அலைன்ஸ்ல போய் நான் சேரல. ஸோ நான் உனக்கு பிரச்சனை நான் கொடுக்கல. ஸோ இங்க தேவையான இடத்துல மட்டும் காங்கிரஸ் வச்சுக்கிட்டேன், நான் அங்க டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்றேன். அப்ப பிஜேபிக்கு இப்போதைக்கு தாவேக்காவை நெருக்க வேண்டிய தேவை பிஜேபிக்கு இல்லை. ஆனா நாளைக்கு சூழல் மாறலாம். ஆனா நீங்க இதே மாதிரி போய்கிட்டே இருக்க முடியாது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களோட நிலைப்பாட்டை நீங்க தெளிவுபடுத்தணும். லோக்சபால உங்களோட ஸ்டாண்ட் என்ன, பார்லிமெண்ட்ல உங்களோட பார்லிமெண்ட் எலெக்ஷனோட ஸ்டாண்ட் என்னன்றதை நீங்க தெளிவுபடுத்தி தான் ஆகணும். ஒருவேளை விஜய் பிஜேபி எதிர்க்கவே இல்லை, இந்தியா அலைன்ஸ்ல உள்ள வரவே இல்லைன்னா காங்கிரஸ் வந்து விஜய் கூடயே போவாங்களா, இல்லை மெல்லமா டிஎம்கே நோக்கி நகர வேண்டிய கம்பல்ஷன் வருமா? காங்கிரஸுக்கு சிக்கல் வேற ஏதோ பெருசா இருக்குங்க. ஏன்னா அவரு ப சிதம்பரம் இப்ப சொல்றாரு டிஎம்கே இன்னும் எங்க கூட இந்தியா அலைன்ஸ்ல இருக்க தான் செய்யுதுன்னு அவரா சொல்றாரு. ஸோ அவங்க டிஎம்கே ஃபுல்லா போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொறுப்புல யோசிக்கிறாங்களா? விஜயோட ரெகுலர் பிஜேபி எதிர்ப்பு இல்லாததுனால டிஎம்கே இருக்கணும் அப்படிங்கிறதுல காங்கிரஸ் இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? இப்ப இந்தியா அலைன்ஸை பொறுத்தளவுல திமுகவை ரிப்ளேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா திமுகவோட ஃபண்டமெண்டல் பாலிடிக்ஸே ஆன்டி சென்டர் தான். பிஜேபி வரதுக்கு முன்னாடியும் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து தான் அரசியல் பண்ணாங்க, இப்பயும் அவங்க ஒரு நேஷனல் பார்ட்டி எதிர்த்து தான் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ திமுகவோட ஃபண்டமெண்டல் பாலிடிக்ஸே அதுதான். தாவேக்காவுக்கு அப்படி கிடையாது. தாவேக்கா திமுக எதிர்ப்பு கட்சி தான், தாவேக்கா வந்து இன்னொரு அதிமுக தான். ஸோ அப்படி இருக்கும்போது திமுகவை ரிப்ளேஸ் பண்றது இந்தியா அலைன்ஸு கஷ்டம். ஸோ இங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் பார்ட்டி அவங்க தேவைக்கு தாவேக்காவோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு திமுகவை கடுப்பேற்றி விட்டாங்க. திமுக இப்ப இந்தியா அலைன்ஸ் விட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ காங்கிரஸ் பார்ட்டிக்கு இந்த டிரான்சாக்ஷனால் லாபம். காங்கிரஸ் பார்ட்டி அதிகாரத்தில் கூடிய கட்சியோட சேர்ந்து அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டில். ஆனா இந்தியா அலைன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பாத்தீங்கன்னா இந்தியா அலைன்ஸுக்கு இது மிகப்பெரிய நஷ்டம். இந்தியா அலைன்ஸுங்கிறது மேஜர் பெனிஃபிஷரி வந்து காங்கிரஸ் தானே, அப்போ காங்கிரஸ்க்கு தானே நஷ்டம் நம்ம புரிஞ்சுக்க முடியும், இந்தியா அலைன்ஸுக்கு நஷ்டம்னா புரிஞ்சுக்க முடியும். இங்க தமிழ்நாட்டில் கெயின் வந்து காங்கிரஸுக்கு மட்டும் தானே, எஸ்பிக்கு கெயின் இல்லைல்ல, எஸ்பிக்கு கெயின் இல்லை, அங்க தேஜஸ்வி யாதவ் கெயின் இல்லை, மற்ற ஆட்களுக்கெல்லாம் கெயின் இல்லை. ஆனா அங்க வரக்கூடிய நஷ்டம் வந்து எல்லாருக்கும் உள்ள போய் சேருது. இப்ப டிஎம்சி காலி ஆயாச்சாங்க, டிஎம்சி பார்ட்டியை கிரஷ் பண்ணிட்டாங்க. டிஎம்கே இப்ப அலைன்ஸ் விட்டு போயாச்சு, ஏஏபி அலைன்ஸை விட்டு போயாச்சு. இவங்க எல்லாருக்குமே மெயினா காங்கிரஸோட பிரச்சனை இருக்குங்க. அதே மாதிரி இப்ப ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கும் பிரச்சனை இருக்கு. இப்ப காங்கிரஸோட அவங்களையும் ட்ரிகர் பண்ணிருக்காங்க காங்கிரஸ். இது போக எஸ்பிக்கும் காங்கிரஸோட பிரச்சனை இருக்கு, உத்தவ் தாக்கரேக்கும் காங்கிரஸோட பிரச்சனை இருக்கு. இப்ப முனிசிபாலிட்டி எலெக்ஷன்ல தனியா கண்டெஸ்ட் பண்ணாங்க காங்கிரஸ். டிஎம்சிக்கும் அதே ப்ராப்ளம் தான், வெஸ்ட் பெங்காலும் தனியா கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட, அப்ப தேஜஸ்வி யாதவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இன்னைக்கு காங்கிரஸை டாலரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, காங்கிரஸோட இந்த பிஹேவியர் பொறுக்காம நிறைய பேர் வெளில போயிட்டு இருக்காங்க. இப்ப வெளியில யாரெல்லாம் இருக்கா, இந்தியா அலைன்ஸுக்கு வெளியில இப்ப டிஎம்கே இருக்காங்க, ஆம் ஆத்மி கட்சி இருக்காங்க, அப்புறம் இந்தியா அலைன்ஸ்குள்ள நிறைய அதிருப்தியான ஆட்கள் இருக்காங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு இந்தியா அலைன்ஸ் இல்லாம இன்னொரு தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் கூட நீங்க உருவாக்கலாம். டிஎம்கே இருக்காங்க, ஏஏபி இருக்காங்க, வேற அதான் ஒருவேளை டிஎம்கே அந்த ரூட்டை நோக்கி போனா காங்கிரஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான். ஏதோ ஒரு வகையில டிவிகேவை கழட்டி விட்டுட்டு டிஎம்கேவோட வர நினைப்பாங்களா, இல்ல இப்படியே தான் போவாங்களாங்கிறது தான். அது இப்பவே சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. ரெண்டாவது, எனக்கு என்னமோ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வேற பெரிய பிரச்சனை ஏதோ ஒண்ணு இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம அதை பார்த்தோம். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்னன்னா, அது ஏதோ அசம்பிளி எலெக்ஷன் சென்ட்ரிக்கான பிரச்சனை மாதிரி தெரியல. திமுகவுக்கு அளவுக்கு மீறின பிரச்சனையை அவங்க கொடுத்தாங்க. பொதுவா அசம்பிளி எலெக்ஷனுக்கு காங்கிரஸ் பார்ட்டி இவ்வளவு எஃபோர்ட் போட்டு சண்டைலாம் போட மாட்டாங்க. பட் இந்த 26ல பார்த்தோம்னா எல்லா கட்சிகளுக்கும் சீட் குறையும் போது காங்கிரஸ் பார்ட்டி 3 சீட் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. 28 சீட்ல 5 சீட் தான் ஜெயிக்கிறாங்க. பெருசா ஸ்ட்ரைக் ரேட்டும் அவங்களுக்கு இல்லை. ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொன்று எம்பி சீட்டும் அவங்க ஒன்று வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ எனக்கு என்னமோ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வேற ஏதோ பெரிய ஒரு ஸ்டேட் லெவல் இல்லாமல் டைரக்டா ராகுலோடய அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஸோ இப்போ சிம்பிள், திமுகவுக்கு இப்போ இந்தியா அலைன்ஸ் ஆப்ஷன் கிடையாது.
காங்கிரஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்க டிவிக்கோட போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ திமுகவுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னா 3வது அணி ஒன்றை ஃபார்ம் பண்ணும். திமுகவுக்கு ஏன் 3வது அணி தேவைன்னா, திமுக தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னா ஆன்டி பிஜேபி இமேஜ் அவங்களுக்கு தேவை. இதுக்கு முன்னாடி அந்த ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக இந்தியா அலைன்ஸில் அவங்க இருந்தாங்க. நாங்கள் நேஷனல் லெவலில் பிஜேபி எதுக்குறோம், ஏன்னா பிஜேபின்றது தமிழ்நாடு கட்சி கிடையாது. ஸோ நேஷனல் லெவலில் நீங்கள் அப்போஸ் பண்ணணும். இப்போ அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் உள்ளே கொண்டு வரணும்னா இந்தியா அலைன்ஸ் மாதிரியான இன்னொரு அலைன்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். அந்த ஒரு தேவை திமுகவுக்கு இருக்குது. ஸோ அதுக்கான முயற்சிகளில் கண்டிப்பாக அவங்க ஈடுபடுவாங்க. இப்போ காங்கிரஸ் கூட அலைன்ஸில் இருந்துட்டு ராகுல பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தினதுனால தமிழ்நாட்டில் 2 வாட்டியும் 40க்கு 40 ஸ்வீப் பண்ண முடிஞ்சுது. இப்போ தேர்ட் ஃப்ரண்ட்னு ஃபார்ம் பண்ணி காங்கிரஸ் வெளியே இருக்கும்போது டிஎம்கே அப்படி பவர்ஃபுல்லாக நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள முடியுமா? டிஎம்கே டெஃபினட்டாக பவர்ஃபுல்லாக எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா அப்போ இருந்த சூழல் வேற. அப்போ ஆன்டி மோடி ஃபீலிங்கில் தான், ஆன்டி பிஜேபி ஃபீலிங்கில் தான் மக்கள் டிஎம்கே ஓட் போடுறாங்க. இப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் எங்கே போகுன்ற கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ காங்கிரஸ் பார்ட்டி தாவேக்காவோட இருக்காங்க, ஐயுஎம்எல் தாவேக்காவோட இருக்காங்க. ஸோ அப்போ மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் அந்த சைடு போயிடும். அந்த ஒரு சிக்கல் இருக்குது. அப்புறம் ஆன்டி பிஜேபி ஓட்ஸை யார் அறுவடை பண்ண போகிறாங்கன்ற ஒரு கேள்வியும் இருக்குது. காங்கிரஸ் பார்ட்டி அங்கே இருக்காங்க, திமுக தனியாக அலைன்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க, லெஃப்ட்டும் அங்கே இருக்காங்க. ஸோ அதனால இந்த லோக்சபா எலெக்ஷன்ஸ் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் லோக்சபா எலெக்ஷன்ஸ் நெருங்கும் போது நிறைய மாற்றங்கள் நடந்ததுன்னா நம்ம என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, மோடி எதிர்ப்பை டிஎம்கே பண்ணுற அளவுக்கு டிவிகேவால் பண்ண முடியாது. அது டிஎம்கேக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ மோடி எதிர்ப்பை வந்து தாவேக்காவால் பண்ணவே முடியாது. அது அவங்களோட அரசியலே கிடையாது. தாவேக்காவோட அரசியல் திமுக எதிர்ப்பு. திமுக எதிர்ப்பு பேசி தான் அவங்க பவருக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, பிஜேபி எதிர்ப்பு பேசுறதால தாவேக்காவுக்கு என்ன பிரயோஜனம்? யார் ஓட்ஸை வாங்க போறாங்க? நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதானே தேவைப்படும். அதுதானே இப்போ நீங்க அசம்பிளி எலெக்ஷனுக்கு டிஎம்கே எதிர்ப்புங்கிறத வச்சு அறுவடை பண்ணிட்டீங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு எந்த மறுபடியும் அதுலேயும் டிஎம்கே எதிர்ப்பே வச்சு இது பண்ணிட முடியும். இப்போ இபிஎஸ் அவர்களுக்கு என்ன சிக்கல் ஆச்சுன்னா, பிஜேபியோட கண்ட்ரோலில் இபிஎஸ் இருக்காரு, அதிமுக பிஜேபியோட கண்ட்ரோல் இருக்குன்ற ஒரு இமேஜ் ஏற்பட்டுச்சு. ஆனால் இபிஎஸோட பாலிடிக்ஸ் வந்து ஆன்டி டிஎம்கே தான். ஆனால் அவரோட ஆன்டி டிஎம்கே ஏன் செல்லுபடி ஆகலைன்னா, பிஜேபியோட கண்ட்ரோலில் அதிமுக போயிடுச்சுன்னு பார்த்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு இமேஜ் என்னைக்குமே அதிமுகவுக்கு வரல. பிஜேபியை ஜெயலலிதா அவர்கள் கண்ட்ரோல் வச்சுருந்தாங்கன்ற இமேஜ் தான் இருந்ததே தவிர பிஜேபி ஏடிஎம்கே கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்ற இமேஜ் வரல. ஸோ அதனால இப்பயும் அதை தான் செய்ய முயற்சி பண்ணுவாங்க. தாவேக்கா அதை தான் பண்ணுறாங்க. தாவேக்காவை பொறுத்தளவில் பிஜேபியை எதிர்க்கிற மாதிரி லைட்டாக காட்டுறாங்கன்னா பிஜேபிக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை. பிஜேபியை நாங்கள் கிட்ட சேர்த்துக்கவே மாட்டோம். இபிஎஸ் பண்ண அந்த மிஸ்டேக்கை நாங்கள் பண்ண மாட்டோன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதை தாண்டி திமுக மாதிரி ஆன்டி பிஜேபி பொலிட்டிக்ஸ் அவங்களால பண்ண முடியாது. அதை பண்ணுறாங்கன்னா அவங்களோட கோர் ஓட் பேஸுக்கே அது அகெயின்ஸ்டாக தான் போய். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பார்க்குறேன் பிஜேபி நண்பர்கள்லாம் தாவேக்காவை ஏற்றுக்கிறாங்க. இப்போ ஏன் ஏற்றுக்கிறாங்க? ஏன்னா பிஜேபி தீவிரமாக எதிர்க்கல. பிஜேபி தீவிரமாக எதிர்க்கல, திமுக எதிர்க்கிறாங்க. அவங்களுக்கு சிம்பிள், திமுக எதிர்ப்பு தான் அவங்களுக்கு. பிஜேபி நண்பர்கள் நான் நிறைய பேரை பார்க்குறேன், அவங்க ஃபுல்லாக ஏற்றுக்கிறாங்க. அதிமுக காரங்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. ஸோ அவங்க இவ்வளோதான் எதிர்பார்ப்பாங்க. தாவேக்கா கிட்ட ஆமாம், திமுகவை கண்ட்ரோலில் வைங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் பார்த்தோம்னா திமுக எதிர்ப்பாளர்கள் அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா இபிஎஸ் சிஎம்மா இருக்கும் போதும் திமுக டாமினேட் பண்ணுறாங்க. ஆமாம், டிஎம்கே டாமினேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி லாஸ்ட் 5 இயர்ஸ் டிஎம்கே பவரில் இருக்காங்க. ஸோ திமுக எதிர்ப்பாளர்களோட இந்த அதிருப்தி தான் கன்சாலிடேட் ஆகி இன்னைக்கு தாவேக்கா பக்கம் போயிருக்கு. ஸோ அதனால அவங்க தாவேக்கா போய் பிஜேபி அட்டாக் பண்ணணும், மோடி அட்டாக் பண்ணணும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களோட டார்கெட் வந்து டிஎம்கே தான். ஸோ அந்த வேலையை ஒழுங்காக தாவேக்கா பண்ணாலே அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.